அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஆர்சிபி தோற்றிருந்தாலும் ஆர்சிபி ஃபேன்ஸில் ஒருத்தர் வந்து போர்டில் போட்டிருந்தார் மேட்ச் முடியறதுக்கு முன்னாடியே, யூ வின் ஆர் லூஸ் ஆர்சிபி ஃபேன் டில் ஐ டை அப்படின்னு. ஸோ ஆர்சிபி இஸ் அன் எமோஷன். 17 வருஷமாக அவங்க கப்பை ஜெயிக்கலை அப்படின்னாலும் அவங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி தோனியோட தரிசனம் பார்த்தா கூட போதும், அவருக்கு இன்ஜுரியாக இருந்தால் கூட பரவாயில்ல, சிஎஸ்கே தோத்தாலும் பரவாயில்லன்னு அவருக்கு ஒரு ஃபேன் பேஸ். அஃப்கோர்ஸ் 2 வேர்ல்ட் கப் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு இந்தியாவுக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் சுனில் சேத்ரி, இந்தியன் ஃபுட்பால் டீமோட கேப்டன், எங்கேயுமே காணாமல் இருந்த இந்தியன் ஃபுட்பால் டீமை வந்து ஃபிஃபாவுக்கு குவாலிஃபை பண்ண வச்சே தீருவேன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய லட்சியத்தோடு விளையாடிட்டு வந்துட்டுருக்காரு. ஆனால் அவர் தன்னுடைய ரிட்டையர்மெண்ட்டை இந்த ஜூன் 6ஆம் தேதி அறிவிக்க போகிறார். இதை பற்றி நம்ம ஒரு நியூஸில் கூட பேச மாட்டேங்கிறோங்கிறது ஒரு ஸ்போர்ட்ஸ் ரசிகனா எனக்கு மிகப்பெரிய அவமானமாக இருக்குது. சரி, அவருடைய ட்ரீமை அச்சீவ் பண்ணாருன்னா கண்டிப்பாக அச்சீவ் பண்ணியிருப்பார். ஆனால் ஃபுட்பால் லீக், ஐபிஎல் மாதிரி ஒரு ஃபுட்பால் லீக் ஒன்று நடக்குது இல்லையா, அஃப்கோர்ஸ் அதனால் அட்வான்டேஜஸும் இருக்குது. பட் அந்த ஃபுட்பால் லீகோட ஃப்ரான்ச்சைஸ் டீம்ஸ்லாம் இவர் க்ரூம் பண்ண இந்தியன் பிளேயர்ஸை நாங்கள் ரிலீஸ் பண்ண மாட்டோம். எப்படி முக்கியமான டோர்னமெண்ட்டில் கிரிக்கெட் மாதிரி தான் ஃபுட்பால்லையும் வந்து நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுற இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்ஸ்லாம் நீங்கள் எவ்வளோ ஜெயிக்கிறீங்களோ அதை வச்சு தான் உங்களுக்கு பாயிண்ட்ஸு ஃபிஃபாவில் குவாலிஃபை ஆகிறதுக்கு. ஸோ அப்படிப்பட்ட முக்கியமான ஏஷியன் கேம்ஸ் மாதிரி டோர்னமெண்ட்ஸில் நாங்கள் இந்தியன் பிளேயர்ஸை கொடுக்க முடியாது அப்படின்னு ஃப்ரான்ச்சைஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த ஃப்ரான்ச்சைஸ் தான் அவங்களுக்கு கிட்லேருந்து அந்தந்த பிளேயர்ஸ்க்கு சப்போர்ட்லேருந்து கொடுக்கறது. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் ஃபைட் பண்ணி வாங்க முடியல. அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இருக்கிற யங் பிளேயர்ஸை கொடுங்க, நாங்கள் குவாலிஃபிகேஷன் ட்ரை பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் ட்ரை பண்ணார் கடைசி மூச்சு வரைக்கும் சுனில் சேத்ரி. அப்படிப்பட்ட அவர் ஜூன் 6ஆம் தேதி தன்னுடைய ரிட்டையர்மெண்ட் அறிவிக்க போகிறாரு. நம்ம வந்து ரொனால்டோ பற்றி பேசிகிட்டு இருக்கோம், மெஸ்ஸி பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் லிவிங் ஃபுட்பால், பிளேயிங் ஃபுட்பால், ஆக்டிவ் ஃபுட்பால் பிளேயர்ஸில் இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்பர் ஆஃப் கோல்ஸ், மோர் நம்பர் ஆஃப் கோல்ஸில் நம்பர் 3ல் இருக்கார். ரொனால்டோ பற்றி உங்களுக்கு தெரியும், மெஸ்ஸி பற்றி உங்களுக்கு தெரியும். அடுத்து 3வது இடத்துல இருக்கிறது நம்ம சுனில் சேத்ரி. அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் ஃபுட்பால்லையே 94 கோல்ஸ் அடித்து நம்பர் 4th பொசிஷனில் இருக்கிறது சுனில் சேத்ரி. இதெல்லாம் நம்ம யாருக்குமே தெரியாதுல்ல. சரி, நீங்கள் ஃபுட்பால் பார்க்குறீங்களோ இல்லையோ, என்னை கேட்டால் நானுமே பெருசாக ஃபுட்பால் ஃபேன்லாம் கிடையாது. ஆனால் நம்ம நாட்டிலேருந்து ஒருத்தர் சாதிக்கிறான்றப்போ நீங்கள் தோனி அளவுக்கு தலையெழுத்துக்கு வச்சுட்டு கொண்டாடலைனாலும், கோலி அளவுக்கு அவரோட ஃபாலோவராக இல்லைனாலும், அட்லீஸ்ட் அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்கிறதுல என்ன கஷ்டம் இருக்குது. நான் சொல்கிறேன், ஹேட்ஸ் ஆஃப் சுனில் சேத்ரி. இன்றைக்கி இல்லைனாலும் ஒரு நாள் கண்டிப்பாக இந்தியா ஃபிஃபா குவாலிஃபை ஆகும். அன்றைக்கி உங்கள் கனவு நிறைவேறும். நீங்கள் கோச்சாக உங்களுடைய பயணத்தை தொடரணுன்றது என்னுடைய வேண்டுகோள். மிஸ்டர் சுனில் சேத்ரி, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. My hearty request, please do continue serving Indian football as a coach. That's all.